ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஹிஸ்ட்ரி வாத்தி, உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம். தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஹவுஸ் டூர் அதான் காப்பி போகிறோன்னு. பெங்களூரில் இப்போ நான் இருக்கேன், அது சில பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ பெங்களூரில் வீடு கிடைக்கணுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் ப்ரோக்கரேஜ் இல்லாமல் எந்த வீடுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுதான் ரியாலிட்டி. நம்ம சொல்கிறோம் நம்ம ஊரில் வீடு கிடைக்கிறது, அங்கே கிடைக்கிறது, சென்னையில் இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் பெங்களூரில் இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எந்த நம்பருக்கு இப்போ நீங்க டூலெட் போர்டு பாக்குறீங்க, அந்த கால் பண்ணா புரோக்கர் தான் எடுக்கிறாங்க. சார் நீங்க வீட்டு ஓனர் தானே? இல்ல நான் ஓனர் இல்ல, நான் மீடியேட்டர். புரோக்கரா? ஹவுஸ் நல்லா வெளியூர்ல வேற எங்கேயும் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் கொடுத்துட்டு போறதுனால 1 மந்த் அந்த ரெண்டல் கமிஷன் வேற கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி கொடுத்ததான் நானும் வந்தேன். இந்த வீட்டோட ரெண்ட் எவ்வளோ, இது முதல் 1 BHKவா 1 RKவா எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு லாஸ்ட்ல உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். பயங்கர ஸ்பேசியஸாக நல்லா இருக்கும். நம்ம காடி எங்கே நிற்குதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பைக்கை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குனால சரி, ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்குது. கேட்டு இதெல்லாம் லாக்ல இருக்குனால CCTV கேமரா இருக்கு. ஸோ அதனால சரி ஓகே, இந்த வீடு இப்போதைக்கு எமர்ஜென்சிக்காக அப்போ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே லக்கு கிடைச்சது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கிடைச்சது. இதுதாங்க நம்ம ஹவுஸ் டூர் ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து செமி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜு, சோஃபா அண்ட் தென் இந்த டீபாய், டிவி, உள்ள வந்து கேஸ், இந்த ஸ்டவ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. சிலிண்டர் நம்ம தான் வாங்கணும். இந்த கிச்சனில் இருக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் சமைக்கவும் கற்றுக்கிட்டாச்சு. ஓரளவுக்கு நமக்கு நம்மளே பார்த்துக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்மளா எல்லாம் செட்டப் பண்ணது. டிவி ஓரளவுக்கு ஓகே. நெட் கனெக்ஷன் நம்ம இங்கே பக்கத்தில் இருந்த லோக்கல் ஏசிடி ஃபைபர் நெட்ஒர்க் இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் இதாக பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து இந்த ஃபேனு, லைட்டு இதெல்லாம் காமன் அவங்களே கொடுத்துட்றாங்க. சின்ன சின்ன நம்ம இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நம்ம தான் இதை பண்ணுவோம் அப்படின்னு. ஃப்ரிட்ஜும் ஓரளவுக்கு ஓகே, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்குது. இதே ஒரு ரூமு, இந்த ரூமு, இந்த வார்ட்ரோபு, வேற இது ஒரு அட்டாச்சு பாத்ரூமு. ஸோ இந்த பெட்டு, இந்த காட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இதுதான். இதுக்கு வந்து வாடகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சும்மா கெஸ்ஸாக சொல்லுங்களேன். இதுக்கு ரெண்ட் எவ்வளோ இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு நம்ம ஊராக இருந்தால் வேற, இங்கே வந்து ஆக்சுவலாக 16,000 சொன்னாங்க. ஆக்சுவலாக 17 சொல்லி அப்புறம் 16,000 பார்கெயின் பண்ணி ஓகே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதில் அந்த ப்ரோக்கரேஜுக்கு 1 மந்த் அட்வான்ஸு, அதாவது இந்த 1 மந்த் ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஆல்ரெடி 16,000 கொடுத்து தான் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து 16,000 போயிட்டு இருக்கு. இது தனியாக இபி பில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ரீ கரண்ட் கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, மாதம் கரண்ட் பில் வருது, ஆனால் அந்த ஃப்ரீ கரண்ட்லேயே போயிடுது. நம்ம காலையில் போனால் நைட்டு தான் வரோம், மேக்ஸிமம் தூங்குறதுக்கு மட்டும் தான் வரோம். மற்றபடி இந்த காலேஜ் ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால கரண்ட் பில் பார்க்குறப்ப ஒரு 10 rupees தான் வருது. அது ஒன்று தான் இங்கே இருக்கிற பெனிஃபிட்டு. இதே இது நீங்கள் ஒரு 2 பேர் தங்குறீங்க, 3 பேர் தங்குறீங்க, இல்லை ஃபேமிலி நீங்கள் கூட்டு வரீங்க அப்படின்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 4 பேர்னா 25,000 மேலே. அதுக்கும் நீங்கள் அந்த ப்ரோக்கரேஜ் கமிஷன் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தாதான் இந்த ஏரியாலே வந்து, இங்கே மட்டும் இல்லை, பெங்களூர்ல முக்கால்வாசி ஏரியால நீங்கள் வீடு வந்து அப்படித்தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாட்டு இதெல்லாம் பார்க்குறப்போ 25,000 தான் ஸ்டார்டிங்கே சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இந்த எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வச்சிடுறாங்க. நீங்கள் எதுவுமே கொண்டு வர தேவையில்லை. உங்கள் திங்ஸ், அதாவது ட்ரெஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி ரிலேட்டடாக மட்டும் கொண்டு வந்தாலே போதும். மீதி எல்லாமே நாங்களே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இது ஒரு ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம், மைனஸாகவும் சொல்லலாம். ஆனால் நம்ம ஓரளவுக்கு இன்கம் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பாதி இது இதுக்கு போய் தான் ஆகுது, வேறு வழியில். நம்ம தனியாக வந்தாலும் எதுவுமே இல்லைன்னா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கொடுத்தனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி எனக்கு தெரிஞ்சு 3 மாதம் ஆகுது, இன்னும் காலியாகவே இல்லை. இதே நார்மல் ஃபேமிலி எல்லாரும் காலியாக இருக்கும், 2 மாதம் கூடவே காலியாக இருக்க சான்சஸ் இருக்குது. நம்ம அப்பப்போ சமைக்கிறதுனால அது ரிலேட்டாகவும் ஓரளவுக்கு இப்படி போகுது. ஸோ இப்போ வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட அட்வான்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணணும், அப்புறம் இந்த ப்ரோக்கரேஜ் கமிஷன் ரெடி பண்ணணும். இதெல்லாம் சேர்த்துமே உங்களுக்கு மினிமம் 50,000 கையில் வச்சிருக்கணுங்க. இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 40,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் இந்த பெயிண்ட்டுக்கு வேற பிடிச்சிருவாங்க. ஸோ இப்படி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பெங்களூரில் வந்து லைஃபு ஒரு பக்கம் நீங்கள் சம்பாரிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்க தான் செய்யுது. ஸோ பெங்களூரில் இருக்க எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க அப்படின்றது வந்து பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் நடைமுறைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்.
இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும் லைஃப்ல. இங்க இருந்தா growth இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ இன்னைக்கு ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இன்னும் 2 வருஷத்துல ஒரு 80,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி growth இருக்கிறதுனால நிறைய பேர் பல கனவுகளோட இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இங்க இருக்காங்க. இது என்னன்னா தமிழ்நாடுல மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்ஸ், நார்த் இந்தியால இருந்து, ஈஸ்ட் சைடு நிறைய பக்கம் இருந்து இங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்க செட்டிலே ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் நிறைய பேர் கூட இப்போ சஜஷன் சொல்லலாம், பிஜியில் தங்கியிருக்கலாமே, கம்மியாக வந்திருக்குமேன்னு. அங்கே நிறைய பிரச்சனை இருக்கிறனால தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து தங்குற மாதிரி நிலைமை இருக்கு. என்ன பிரச்சனை? காமனான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. நீங்கள் பே பண்ணிடுவீங்க, ஆனால் ஃபுட்டு கரெக்ட் டயத்துக்கு இருக்காது. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனாலும் ஃபுட்டு காலி ஆயிரும். அது ஒரு பிரச்சனை. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் தங்கி இந்த வெளியில் கூட சாப்பிட்டு ஓகே டேலி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் தான் சாப்பிட்றோம், நம்ம காசு கொடுத்தோம் சாப்பிட்றோன்னு. ஆனால் பிஜியில் காசு கொடுத்தும் சாப்பாடு இல்லைன்னா அது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. க்ளீனாக இருக்காது, ஃப்ரீடம் இருக்காது. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறனால தான் இந்த மாதிரி வீடு எடுத்து தங்குற நிலைமையில இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த வீட்டில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதை விட கம்மியாக இருக்கிறவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடல. ஏன்னா இந்த ஏரியா வந்து பிடிஎம் லேஅவுட் அப்படின்றனால கொஞ்சம் காஸ்ட்லியான ஏரியா தான். இன்னும் பக்கத்தில் போகிறவங்கலாம் போனோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அப்புறம் வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது பார்த்து அப்படின்னு கேட்டீங்க மிஷின். ஸோ இது வந்து காமனானது. இது மேலே மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. ஸோ எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது இந்த வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வீக்கெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ துணி போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ வீக் டேஸ்லேயே வந்து நான் அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடுறது. ஸோ ஓரளவு சொல்கிறப்ப இதுதாங்க. பக்கத்துலேயே கூட ஒரு ஃப்ளாட் இருக்குது, அங்கே போய் கேட்டால் கூட 25,000 தான் ஸ்டார்டிங் எதுவும் சொல்கிறாங்க. ஸோ பெங்களூரில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பெங்களூரில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி ப்ரைஸு, அதாவது ஒரு 1 BHK 2 BHK ப்ரோக்கரேஜ் இல்லாமல் இருக்குதா, இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும். வேலை தேடி வர்றவங்க இல்லை வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ 16,000க்கு ஒரு சின்ன வீடு தான். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். தயவு செய்து இந்த ஒரு கேங் மட்டும் வந்துடாதீங்க. இதுக்கு தான் சொந்த ஊரில் இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி, சொந்த ஊரில் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால தான் நாங்களாம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த பண்ணியாக பேசுறது அது வந்து நிறைய பேர் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தயவுசெய்து பேசாதீங்க எதுவுமே அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.